வெயிட்டை குறைக்கணும், தொப்பையை குறைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க திடீர்னு ஒரு நாள் மார்னிங் வந்துட்டு எழுந்திருக்கிறீங்க. பார்த்தா உங்க வயிறு வந்துட்டு கம்ப்ளீட்டா ஃபிளாட்டா இருக்கு. நீங்க வந்துட்டு ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. உங்களோட எனர்ஜி லெவல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹையா இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு கிரேவிங்ஸ் எதுவுமே கிடையாது, தலைவலி எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி மேஜிக்கான ரிசல்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கும் ஆசையா? சோ இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தொப்பையை குறைக்கிறதுக்கு, முக்கியமா வெயிட் லாஸ்க்கான ஒரு யாரும் சொல்லாத ஒரு முக்கியமான ரகசியத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வந்துட்டு இந்த தொப்பையை குறைக்கிறது, வெயிட்டை குறைக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு கலோரி சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். இது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு சம்பந்தமான பிரச்சனை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான உறுப்பு தான் நம்மளோட கல்லீரல். இந்த கல்லீரலோட செயல்பாட்டுக்கும் இந்த தொப்பை வந்துட்டு அதிகமாகிறதுக்கும் கம்மியாகிறதுக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கு. இந்த கல்லீரலுக்கு வந்து நம்மளை காப்பாத்த மட்டும் தான் தெரியும், நம்மள வந்துட்டு அழிக்கலாம் தெரியாது. சோ இது என்ன பண்ணுன்னா, நீங்க வந்துட்டு எக்ஸஸா நிறைய கேலரிஸ் எல்லாம் சாப்பிடும் போது நமக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஆபத்து ஃபியூச்சர்ல சப்போஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்காகவே நம்ம உடம்பு வந்துட்டு தேவையான அளவுக்கு கொழுப்பெல்லாம் அங்கங்க சேமிச்சு வைக்கும். அதுதான் வந்துட்டு இந்த கல்லீரல் எப்பவுமே பார்க்கும். சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வெயிட் லாஸ் நடக்கணும் அப்படின்னா இந்த கல்லீரலை வந்துட்டு சரியா கைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான என்சைம் அப்படின்னு பார்த்தோம்னா லைப்போப்ரோட்டீன் லைபேஸ், அதாவது LPL அப்படின்னு சொல்லலாம். சோ நிறைய பேர் வந்துட்டு இந்த என்சைமை பத்தி எதுவுமே கண்டுக்கிறதே கிடையாது. இது நம்ம உடம்புல வந்துட்டு எப்படி வேலை செய்யும், இது வந்துட்டு நம்ம எப்படிலாம் வந்துட்டு ட்ரிகர் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம் வாங்க. இந்த LPL அப்படிங்கிற என்சைம் வந்துட்டு ஒரு ஃபேட் கேட் கீப்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த LPL வந்துட்டு எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம உடம்பு அதிகமா இருக்கக்கூடிய கொழுப்பை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும். இது வந்துட்டு உங்களோட தசைகள் அதிகமா இருந்துச்சுன்னா உங்க தசைகள் வந்துட்டு கொழுப்பை சேமிக்கிறதுக்கு முன்னாடி கொழுப்பை வந்துட்டு எரிக்க ஆரம்பிச்சிடும். அதே இந்த LPL வந்துட்டு உங்களோட வயிறு, உங்களோட தொப்பை பகுதியில் அதிகமா இருந்துச்சுன்னா உங்க தொப்பை வந்துட்டு பெருசாக்கிட்டே போகும். இந்த LPL வந்துட்டு எப்பதான் தொப்பையில வந்துட்டு வயிற்று பகுதியில வந்துட்டு அதிகமா இருக்குது அப்படின்னா உங்க உடம்புல இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாச்சு அப்படின்னாலோ, இல்ல நீங்க வந்துட்டு சர்க்கரை அதிகமா உள்ள, இல்ல மைதா அதிகமா உள்ள உணவுகளை நீங்க நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னாவோ, இல்ல வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இன்ஆக்டிவா இருக்கீங்க, உடல் உழைப்பே இல்லாம சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க வந்துட்டு இந்த ஸ்நாக்கிங்னு சொல்ற மாதிரி ரொம்ப அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, கேப் விடாம ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த LPL என்சைம் வயிற்று பகுதியில வந்துட்டு அதிகமா இருக்கும். சோ அந்த டைம்ல இந்த கொழுப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்க வயிற்றுல போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க, இந்த LPL என்சைம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும். சோ இது வந்துட்டு உங்களோட தசைகள் அதிகமா இருந்ததுன்னா தசைகள் வந்துட்டு கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும். இதே உங்க வயிற்று பகுதியில் அதிகமா இருந்ததுன்னா வயிற்று பகுதியில கொழுப்பை வந்துட்டு சேமிக்க ஆரம்பிக்கும். இது வந்துட்டு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம உடம்புல நீங்க எவ்வளவுதான் வந்துட்டு சர்க்கரை பொருள், மாவு பொருள் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னாலும் அது எல்லாத்தையும் கொழுப்பா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண வேண்டிய பொறுப்பு யாரோடதுன்னா கல்லீரலோடது. சோ இந்த கல்லீரல் வந்துட்டு நிறைய கொழுப்பை உண்டு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல இந்த லைப்போப்ரோட்டீன் சொல்லுவோம், LDL சொல்லலாம், VLDL சொல்லலாம். நீங்க வந்துட்டு கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எல்லாம் பண்ணீங்கன்னா அதுல இருக்கும், HDL இருக்கும், LDL இருக்கும். சோ நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த லிவர் என்ன பண்ணும்னா இந்த LDL VLDL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைப்போப்ரோட்டீன் மேல கொழுப்பெல்லாம் வந்துட்டு லோட் பண்ணிவிடும். ஒரு ட்ரக் வண்டி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அது மேல வந்துட்டு கொழுப்பெல்லாம் லோட் பண்ணி அப்படியே உங்க ரத்தம் வழியா அனுப்ப ஆரம்பிக்கும். இதை அனுப்புறது வந்துட்டு உங்களோட கல்லீரலா இருக்கலாம். ஆனா இது எங்க போய் அன்லோட் பண்ணணும், எங்க போய் இறக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றது இந்த LPL என்சைம் தான். சோ இந்த LPL என்சைம் வந்துட்டு உங்க தசைகள் இருக்கணுமா இல்ல வயிற்று பகுதியில் அதிகமா இருக்கணுமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். உங்களுக்கு வந்துட்டு லிவர் செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு, உங்களுக்கு வந்துட்டு ஃபேட்டி லிவர் எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க எவ்வளவுதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் எவ்வளவுதான் டயட் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு தொப்பை குறையவே குறையாது. சோ நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல முன்னாடி சொல்லிருக்கீங்க, நான் வந்துட்டு நிறைய ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு தொப்பை மட்டும் குறையவே மாட்டேங்குதுன்னு. அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் உங்க கல்லீரலோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். உங்க உடம்புல வந்துட்டு ஃபேட்டி லிவர் இருந்தாலோ இல்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலோ உங்க உடம்பு வந்துட்டு ஒரு ஃபேட் ஸ்டோரேஜ் மோடுக்கு போயிடும். உங்க கொழுப்பெல்லாம் வந்துட்டு எரிக்கிறதுக்கு பதிலா கொழுப்பெல்லாம் சேமிக்க ஆரம்பிக்கும். உங்க கல்லீரல் வந்துட்டு ஒரு கொழுப்பு ஃபேக்டரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட LPL அப்படிங்கிற என்சைம் வந்துட்டு இந்த கொழுப்பை டிஸ்ட்ரிபியூட் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர். இது வந்துட்டு எங்க ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டோர் பண்ணணுமா இல்ல வேண்டாமா அப்படின்னு கொடுக்குற அந்த ஸ்டோரேஜ் சிக்னல் தான் வந்துட்டு உங்களோட இன்சுலின் ஹார்மோன். சோ இது எல்லாமே சரியா வேலை செய்யணும், இது எல்லாமே ஒரு பேலன்ஸ்ல இருக்கணும். சோ அப்படி இருக்கும் போதுதான் நீங்க பண்ற எக்ஸசைஸ், நீங்க பண்ற டயட் எல்லாமே உங்களுக்கு சரியான பலனை வந்துட்டு கொடுக்கும். இது எதையுமே நீங்க கவனிக்காம சும்மா நானும் எக்ஸசைஸ் பண்றேன், சும்மா நானும் டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையாச்சும் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு நீங்க வந்துட்டு வெயிட்டே குறையலன்னு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் ஏறத்தான் செய்யும், குறையாது. சோ முதல்ல வந்துட்டு இந்த LPL, அதாவது லைப்போப்ரோட்டீன் லைபேஸ் அப்படிங்கிற இந்த என்சைமை நம்மளோட தசைகளுக்கு வந்துட்டு எப்படி ஷிஃப்ட் பண்றது. இது உங்க வயிற்றுல அதிகமா இருந்ததுன்னா தொப்பை பெருசாக்கிட்டே போகும்னு நான் சொன்னேன். சோ இதை வந்துட்டு உங்க தொப்பையில இருந்து தசைகளுக்கு வந்துட்டு எப்படி நகர்த்துறது அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 ஸ்டெப்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், உங்க உடம்புல வந்துட்டு இன்சுலின் அதிகமா இருந்ததுன்னா இந்த கொழுப்பு செல்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த எல்பிஎல் என்சைமும் அதிகமாக ஆரம்பிக்கும். சோ நீங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், ரீஃபைன்டு கார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை ஆகட்டும், இனிப்பு பண்டங்கள் ஆகட்டும், இல்ல ஸ்நாக்ஸ், மைதா இந்த மாதிரியான உணவுகளை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கணும். சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எதை கம்மி பண்ணணும் அப்படின்னு பாக்கணும். அப்ப எதை அதிகமா சாப்பிடணும்? உங்களோட நல்ல புரதம், நல்ல கொழுப்பு, நல்ல நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்துட்டு நீங்க வந்துட்டு அதிகமா எடுக்க ஆரம்பிக்கணும். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு வேலை உணவுக்கும் இடையில வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. காலையில மதியம் நைட்னு சொன்னீங்க, நீங்க 3 வேளை சாப்பிட்டாலும் சரி, இல்ல காலையில சாயங்காலம்னு சொல்லிட்டு 2 வேளை சாப்பிட்டாலும் சரி, தயவு செஞ்சு இடையில அந்த நொறுக்கு தேங்கின்னு சொல்லிட்டு எதையாவது சாப்பிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணாதீங்க. அந்த டைம் வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு ஃப்ரீயாவே இருக்கட்டும். நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சும்மாவே போய் உட்கார்ந்து இருக்காம அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 நிமிஷமாவது நல்லா நடங்க. அப்பதான் உங்களோட தசைகள்லாம் வந்துட்டு ரத்தத்துல அதிகப்படியா ஏறுற அந்த சர்க்கரைய ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா உறிஞ்சுக்கும். அஞ்சாவது விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்க. உங்களுக்கு யோகா மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதுக்கு டைம் கிடைச்சதுன்னா நீங்க தாராளமா அதே பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஒரு 15 to 20 நிமிஷமாவது ஏதாச்சும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கண்டிப்பா பண்ணுங்க. இது உங்களோட தசைகள்ல வந்துட்டு இந்த எல்பிஎல் என்சைம் அதிகமாகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆறாவது விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ணா மட்டும் பத்தாது, நாள் ஃபுல்லா வந்துட்டு ஆக்டிவா இருக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு சும்மா 1 மணி நேரம் ஃபுல்லா பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு நாள் ஃபுல்லா உட்காந்துட்டே வேலை செஞ்சீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு உங்களால அனுபவிக்க முடியாது. சோ உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லா நடக்கணும், வேகமா நடக்கணும் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் நீங்க எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி. அப்பப்போ வந்துட்டு வாக்கிங் போங்க, அப்பப்போ வந்துட்டு உங்க ஆபீஸ்லயே வந்துட்டு படி ஏறி இறங்குங்க, இல்ல எங்கேயாச்சும் வந்துட்டு உங்களுக்கு பிரைவேட்டான ஸ்பேஸ் கிடைச்சதுன்னா ஸ்குவாட்டிங் பண்ணுங்க, இல்ல வால் புஷ்அப் பண்ணுங்க. எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாள் ஃபுல்லா உங்களோட தசைகள் வந்துட்டு ஆக்டிவா இருக்கணும். சோ அப்படி இருந்தாவே உங்களோட வெயிட் லாஸ் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டாவே பூஸ்ட் ஆகும். ஏழாவது விஷயம் பாத்தீங்கன்னா உங்களை முடிஞ்ச அளவுக்கு கோல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நான் முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு குளிர்ந்த தண்ணியில வந்துட்டு குளிக்க ட்ரை பண்ணுங்க. அது நல்லா ஐஸ் வாட்டர் மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு எஃபெக்ட் ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களை குளிருக்கு வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க வெயிட் குறைக்கணும் அப்படின்னா. நீங்க வந்துட்டு நல்லா குளிருக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்க உடம்புல வந்துட்டு பிரவுன் ஃபேட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். சோ அது ஆக்டிவேட் ஆச்சுனாவே கொழுப்பெல்லாம் வந்துட்டு எரிச்சு உடம்பு வந்துட்டு வெப்பம் உண்டு பண்றதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். எட்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இதோட மூல காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்சுலின் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த எல்பிஎல் என்சைம் வந்துட்டு கொழுப்பு அதிகமா இருக்கிற இடத்துல வந்துட்டு ஜாஸ்தி ஆகும்னு சொல்றேன். சோ அப்ப இன்சுலின் கம்மியாகணும் அப்படின்னா நீங்க ஃபாஸ்டிங் இருக்கணும். சோ முடிஞ்ச அளவுக்கு நைட்டு டு காலையில டைம் ஆகுது, அதாவது நைட்ல இருந்து காலையில வரைக்குமாவது எதுவுமே சாப்பிடாம ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட்டான விரதமாவது கடைபிடிக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்றீங்கன்னா அது இன்னுமே சூப்பரான ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். பட் ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணுங்க. 9வது விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே செய்யாம இருக்கிற ஒரு விஷயம், கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயம், உங்களோட தூக்கமும் உங்களோட மன அழுத்தமும் உங்க கண்ட்ரோல்ல கண்டிப்பா இருக்கணும். நீங்க சரியா தூங்குறது இல்ல, விடிய விடிய முழிச்சிட்டு இருக்கீங்க, மொபைல் பாக்குறீங்க, வீடியோஸ் பாக்குறீங்க, கேம் விளையாடுறீங்க, இல்ல ரொம்ப எதையாவது யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்க தொப்பை பெருசாகிறத அந்த ஆண்டவனே நினைச்சாலும் தடுக்க முடியாது. சோ இந்த 2 விஷயத்தை நீங்க கண்டிப்பா சரி பண்ணிதான் ஆகணும். உங்களோட தூக்கம், உங்களோட மன அழுத்தம், அதை கண்டிப்பா உங்களோட கண்ட்ரோல் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. 10வது விஷயம் பார்த்தோம்னா நீங்க கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள். அது என்னென்னா வந்துட்டு நீங்க அடிக்கடி டீ காஃபி குடிச்சிட்டு இருந்தீங்க, முக்கியமா சக்கரை பால்லாம் நிறைய போட்டு குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. செடென்டரியான ஒரு லைஃப் ஸ்டைல், அதாவது வந்துட்டு உடம்பு கை காலை கூட அசைக்காம உட்கார்ந்துகிட்டே ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. ஃப்ரீக்வெண்டா சாப்பிடுறத வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. நைட் டைம்ல வந்துட்டு லேட் நைட் ஒரு 10 மணி 11 மணி போலாம் வந்துட்டு கிரேவிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு எதையாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறத தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. இதெல்லாம் கம்மி பண்ணீங்கன்னாவே உங்க பாடி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஃபேட் பர்னிங் மோடுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் மேல சொன்ன இந்த 10 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களோட கல்லீரல் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக ஆரம்பிச்சிடும். உங்க கல்லீரல் தான் வந்துட்டு உங்க எல்பிஎல் என்சைமுக்கு கமாண்ட் பண்ணும். சோ நீ வந்து இந்த இடத்துல போய் உட்காரு, அப்பதான் வந்துட்டு கொழுப்பெல்லாம் இங்க வந்துட்டு மூவ் ஆகும். சோ அப்பதான் வந்துட்டு இந்த கொழுப்பை சேமிக்கிறதா இல்ல எரிக்கிறதா அப்படின்னு உங்களோட செல்கள் எல்லாம் முடிவு செய்யும். சோ கண்டிப்பா உங்களோட கல்லீரலை முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட கல்லீரலோட டீடாக்ஸ். சோ அதை பண்றதுக்கு அது ரொம்ப ஃபாஸ்டா பண்ணி ஒரு 10 நாள்லயே உங்க தொப்பையில வந்துட்டு நல்ல ரிசல்ட்ஸ் பாக்குறதுக்கும் சில ஸ்டெப்ஸ் வந்துட்டு நான் சொல்றேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இதுல சோம்பேறித்தனம் படவே படாதீங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸுமே ரொம்ப ரொம்ப எளிமையான சுலபமான ஸ்டெப்ஸ் தான். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா காலையில எழுந்திருச்சோன்னா உங்களோட போனை பாக்குறதுக்கு முன்னாடி, அதாவது நியூஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி, உங்களோட கார்டிசால் லெவல் ஏறுறதுக்கு முன்னாடி தண்ணி 2 கிளாஸ் குடிச்சீங்கன்னா ஓகே. அது குடிச்சதுக்கு அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியில ஒரு அரை எலுமிச்சம்பழமும்
கொஞ்சமா வந்துட்டு இந்துப்பும் ஆட் பண்ணி குடிங்க. இது வந்துட்டு உங்களோட கல்லீரலோட டீடாக்ஸுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். இதை பத்தி நான் டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் டீப்பா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரெண்டாவது விஷயம், உங்க உடம்புக்குள்ள போற ஃப்ரக்டோஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். நீங்க வந்துட்டு சர்க்கரையை ஸ்டாப் பண்றது அப்படிங்கறத விட இந்த ஃப்ரக்டோஸ் ஸ்டாப் பண்றது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஃப்ரக்டோஸ் அப்படிங்கக்கூடிய இந்த வகையான சர்க்கரை தான் உங்க கல்லீரல் டைரக்டாவே ஹேண்டில் பண்ணும். ஸோ அதனால நீங்க வந்துட்டு ஃப்ரூட் ஜூஸ் நிறைய குடிக்கிறீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்ல பாட்டில்டு ஜூஸஸ் குடித்தாலும் அதுவும் வந்துட்டு நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். மைதா ப்ராடக்டை ஸ்டாப் பண்ணுங்க, இனிப்பு பண்டங்களை ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னாவே உங்க கல்லீரலுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கிற தேவையில்லாத ஓவர்லோடிங்லாம் வந்துட்டு ஸ்டாப் ஆகும். உங்க கல்லீரல் டீடாக்ஸ் ஆகணும் அப்படின்னா மூணாவது நம்ம செய்ய வேண்டிய விஷயம், பாடியில டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. குறைஞ்சபட்சம் 2 லிட்டருக்கு மேலேயாவது நீங்க நல்ல சுத்தமான குடிநீரை வந்துட்டு தினமும் குடிக்கணும். உங்க உடம்பு வந்துட்டு டாக்ஸன்ஸ் எல்லாம் ஃபிளஷ் அவுட் பண்ணும். ஸோ உடம்பு ஏற்கனவே வறண்டு போயிருக்கு அப்படின்னா இன்னும் வந்துட்டு கழிவுகள்லாம் உடம்புல தேங்கத்தான் ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு உங்களோட கல்லீரலும் இன்னுமே வந்துட்டு டேமேஜ் ஆகும். 4வது விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு தொப்பை சீக்கிரமா குறையணும் அப்படின்னா நீங்க இன்டென்ஸா வந்துட்டு ஏதாவது ஜிம்லாம் போயிட்டு எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா அதை விட இன்னும் சூப்பரான விஷயம், ஒவ்வொரு வேளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா விகரஸ் வாக்கிங் போங்க. அட்லீஸ்ட் மைல்டான வாக்கிங் ஆகுது, ஒரு 20 நிமிஷம் நடங்க. இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களோட தொப்பையை குறைக்கிறதுக்கு. 5வது விஷயம் பாத்தீங்கன்னா, ராத்திரி ஃபுல்லா விரதம் இருக்கணும். விரதம்னா சாப்பாடை மட்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது, உங்களோட லைட் யூசேஜ், உங்களோட மொபைல் யூசேஜ் இது எல்லாத்தையுமே ஒரு 10 மணிக்கு மேல கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விரதம் டைம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட கல்லீரல் தன்னைத்தானே ரீஜெனரேட் பண்ணிக்கும். ஸோ நைட் டைம்ல, அதனால கண்டிப்பா நைட் டைம்ல போன் யூஸ் பண்ணாதீங்க, லேட் நைட் சாப்பிடாதீங்க, நல்லா படுத்து நிம்மதியா தூங்குங்க. 6வது விஷயம், ரொம்ப 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 சூப்பரா வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம், டீடாக்ஸ்க்கு முக்கியமா தினமும் வந்துட்டு ஒவ்வொரு வேலை சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கப் ரா சாலடாவது சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது காய்கறிகளை வந்துட்டு கட் பண்ணி பச்சையா கட் பண்ணி போட்டு நல்லா வந்துட்டு அதுல எலுமிச்சை பழம், இந்துப்பெல்லாம் வந்துட்டு தூவி, பெப்பர் வேணா போட்டுக்கோங்க. இதெல்லாம் தூவி வந்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒவ்வொரு வேளை உணவுக்கு முன்னாடியும் இது சாப்பிடும் போது உங்க குடல்ல வந்துட்டு தேங்கக்கூடிய கழிவுகள் ஆகட்டும், இல்ல உங்க கல்லீரலோட கழிவுகள் எல்லாமே, உங்களோட பைல் வந்துட்டு வெகுன் ஆனாலும் சரி, அது எல்லாமே உங்களோட குடலுக்கு தான் டைரக்டா வரும். சோ நீங்க வந்துட்டு ஃபைபர் சரியா சாப்பிடல, காய்கறி சரியா சாப்பிடல அப்படின்னா உங்க உடம்பு அதை வந்துட்டு ரீஅப்சார்ப் பண்ணிக்கும். கழிவுகள்லாம் வந்துட்டு குடலுக்கு வரும், நீங்க அதை ஃபிளஷ் அவுட் பண்ணலன்னா திருப்பி ரத்தத்திலே போய் கலக்கும். இது வந்துட்டு ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். சோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும், கம்ப்ளீட்டா வந்துட்டு ஃபிளஷ் அவுட் பண்ணணும்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வேலை சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கப் அளவுக்கு ரா சாலடாவது கண்டிப்பா வந்துட்டு சாப்பிடுங்க. இந்த 6 விஷயங்களையும் தவறாம ஃபாலோ பண்ணீங்கன்னாவே ஒரு 10 நாள்லயே உங்களோட வேஸ்டோட சைஸ் வந்துட்டு கம்மி ஆகுறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு வந்துட்டு இன்னும் லாங் ஸ்டாண்டிங்கா தொப்பை கம்ப்ளீட்டா கரைஞ்சிடணும், திருப்பி வந்துட்டு தொப்பையில கொழுப்பே சேரக்கூடாதுன்னா நான் மேல சொன்ன அந்த 10 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட எல்பிஎல் என்சைமை வந்துட்டு உங்களோட கொழுப்பு செல்கள்ல இருந்து மசில்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. உங்க உடம்பு தானாவே கொழுப்பை வந்துட்டு கரைக்க ஆரம்பிச்சிடும். அதை உங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இது மேஜிக் கிடையாது, கம்ப்ளீட்டா சயின்ஸ் தான். அதனால வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க, உங்களுக்கு கொழுப்பு குறைஞ்சிரும். இந்த ஒரு மேஜிக்கான பொடியை சாப்பிடுங்க, உங்களுக்கு கொழுப்பு குறைஞ்சிரும். இது பின்னாடி எல்லாம் போகாம தயவு செஞ்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்க உடம்ப கம்ப்ளீட்டா வந்துட்டு ஆரோக்கியமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த வெயிட் லாஸ், தொப்பை குறையிறது எல்லாமே இதில் நடக்கக்கூடிய ஒரு வகையான சைடு எஃபெக்ட்ஸ் தான். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.